ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th தமிழ் புக்கில் நியூவாக ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இலங்கை அரசும் சிங்கப்பூர் அரசும் தமிழ் மொழியினை ஆட்சி மொழியாக அறிவித்துள்ளன. அப்போ எந்த ரெண்டு அரசுகள் தமிழ் மொழி ஆட்சி மொழி அறிவிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து பாருங்கள், கிரேக்க மொழியுடன் தமிழ் மொழியாளரின் உறவு தொடங்குவதற்கு முன்னரே தமிழ் மொழி செம்மொழி தகுதி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னதாருன்னா கில்பர்ட் ஸ்லேட்டர். அப்போ கிரேக்கத்தோட தமிழர்கள் உறவு வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி செம்மொழி தகுதி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதாருன்னா கில்பர்ட் ஸ்லேட்டர். அப்போ கிரேக்க கில்பர்ட் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, தமிழ் மொழி கிரேக்க மொழியை விட செறிவானது என்றும் லத்தீன் மொழியை விட மேன்மையானது என்றும் ஆங்கிலம் மற்றும் ஜெர்மன் மொழியை விட ஆற்றல் வாய்ந்தது என்றும் டாக்டர் வின்ஸ்லோ குறிப்பிட்டுள்ளார். அப்போ இதில் ஹிண்ட் இருக்குது பாருங்கள், செறிவானதென்றும் மேன்மையானதென்றும் ஆற்றல் வாய்ந்தது. அப்போ செறிவானது, மேன்மையானது, ஆற்றல் வாய்ந்தது. இப்போ இது மூணுமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். அப்போ வின்ஸ்லோ, ஓகேங்களா? செறிவானது, மேன்மையானது, ஆற்றல் வாய்ந்தது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். இப்போ டாக்டர் வின்ஸ்லோ. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், செம்மொழி தமிழின் சங்க பாடல்கள் கிரேக்க மொழியின் நுட்பமான கவிதை தொகுதிகளுக்கு அரைக்கூவலாக விளங்குகின்றன. அப்போ அரைக்கூவல் அப்படின்னா யார் சொல்லியிருக்காங்கன்னா பிரெஞ்சு இந்தியாவில் அறிஞர் பியரி மெய்லின். அப்போ அரைக்கூவல் அப்படின்னா பியரி மெய்லின் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். அயலக தமிழர் தினம் இது எப்போ கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஜனவரி 12ஆம் நாள் அயலக தமிழர் தினமாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்போ ஜனவரி 12 அயலக தமிழர் தினம், ஓகேங்களா? மேலும் தாய்மண் திட்டம் அப்படிங்கிற திட்டமும் இது கூட சேர்ந்துருக்காங்க. ஜனவரி 12 அயலக தமிழர் தினம் ப்ளஸ் தாய்மண் திட்டம் ரெண்டுமே வரும், ஓகேங்களா? இப்போ எந்த ஆண்டு தமிழக பாரம்பரிய நாள் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2012 தான். 2012 ஜனவரி 14 தமிழர் பாரம்பரிய நாளுங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது, ஓகேங்களா?